வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் அப்படி 2 இருக்கு. ஏன்னா தனி மனிதர்கள் 2யுமே பிரதானமாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதில் இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை சில பேர் இன்னும் நான் குயிக்காக சக்ஸஸை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 சாஸ்திரத்தில் எது பேருதவி பண்ணுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய முன்னோர்கள் மனித வாழ்க்கைக்கு பேருதவி புரியக்கூடிய அம்சங்கள் இந்த 2 சாஸ்திரத்திலையும் இருக்கிறதா கருதுனதுனால தான் இந்த 2 சாஸ்திரங்களையும் இவ்வளவு பெரிய சப்ஜெக்டாக விரிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மனித வாழ்க்கைக்கு பேருதவி புரியக்கூடிய அம்சங்கள் இந்த 2 சாஸ்திரத்தில் ஏதோ ஒன்றில் மட்டும் இருக்குன்னு நம்பியிருந்தாங்கன்னா இன்னொரு சாஸ்திரத்தை இவ்வளவு விரிவாக ஆராய்ந்து டெவலப் பண்ணியிருப்பாங்களா? இது போக எண்கணித சாஸ்திரமும் இருக்குது. அதுவும் அக்கல்ட்டு சயின்ஸில் ஒரு மேசிவ் சப்ஜெக்ட். பட் உங்கள் கேள்வி வாஸ்து மற்றும் ஜோதிட சாஸ்திரம் சம்பந்தமாக இருக்கிறதுனால அதையே எடுத்து பார்க்கலாம். ஒரு தனி மனிதை பற்றிய அத்தனை விஷயங்களையும் அவரது லைஃப் ஸ்டைல், கேரியர், ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவி புரியக்கூடிய சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எப்போ வீடு கட்டுவார் அப்படின்றத கூட பெரும்பாலும் அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட முடியுது. அதே தனி மனிதனின் அவரது குடும்பம் அல்லது ஒரு தொழிற்சாலையோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணணும்னா அங்கே தனி மனித டேட்டாவாகிய ஜாதகத்தை கலெக்ட் பண்ண முடியாது. அந்த பில்டிங்கின் திசைப்பகுதிகள் ஒவ்வொன்றையும் வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிகள் மற்றும் உபவிதிகள் கொண்டு ஆய்வு செய்யும்போது என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரம்ன்றது கிரக நிலைகள் மற்றும் தசாபுத்திகளால் நிர்ணயிக்கப்படுவதால் அதில் நல்ல பலன்கள்னாலும் கெட்ட பலன்கள்னாலும் எவ்வளவு காலகட்டத்திற்கு ஏற்படும் அப்படின்றது உட்பட எல்லாமே 90% மேலே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கும். ஒருவேளை மனிதர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த கஷ்டங்கள் லக்கினம் முதல் 12 பாவங்களில் எந்த பாவத்தோடும் கிரகத்தோடும் தொடர்புடையது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற இறை பரிகாரங்கள் செய்வதன் மூலம் அந்த கஷ்டங்களை குறைக்கவோ நீக்கவோ வாய்ப்பு இருக்குது. பட்டு வாஸ்து சாஸ்திரத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எந்த திசைப்பகுதியின் வாஸ்து தவறினால் ஏற்பட்டது அப்படின்றத கண்டறிந்து அந்த திசைப்பகுதிகள் கட்டிட ரீதியாக மாற்றங்கள் செய்யும்போது அந்த கஷ்டத்தை தவிர்த்து நற்பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜோதிட சாஸ்திரம்ன்றது பலன்கள் அனைத்தும் ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்கிறதுனால அதில் மனிதர்களால் மாற்றங்கள் செய்யவே முடியாது. பட்டு வாஸ்து சாஸ்திரம் இட் கேன் பி சேஞ்சடாக இருக்கிறதுனால அதில் மனிதர்களால் மாற்றங்கள் செய்ய முடியும். வாஸ்து சாஸ்திரம் குறித்து மேலும் பல நல்ல விஷயங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், நீங்கள் சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளால் பெருசாக மாற்றம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. வேற வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த பெனிஃபிட் இருக்குது. நம்மளால் கொஞ்சம் மாற்றி அமைச்சு வாழ்க்கையை இன்னும் பெட்டர் பண்ணக்கூடிய ஒரு பலன் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு வாஸ்து சாஸ்திரத்து மேலே இன்னும் ஒரு நம்பிக்கையை தருது. ரொம்ப நன்றி சார், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு.